சகோதரர்களே, ஏழாவது வானம், ஏழாவது வானத்தில் தான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் இருக்கிறது. என்ன இருக்கிறது? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட ஏடு. அது என்ன ஏடு? அந்த ஏட்டில் தான் உலகத்தில் நடக்கும் அத்துணை ஏற்பாடுகளும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏட்டை கண்ணியமான மலக்குமார்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அந்த ஏட்டில் தான் குர்ஆன் முதலாவது இருந்தது. தெரியுமா? இதெல்லாம் தேவையில்லையா நமக்கு? எவ்வளவு படிக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த ஏட்டில் தான் முதலாவது குர்ஆன் இருந்தது. லைலத்துல் கத்ர் இரவு வந்தது. அல்லாஹ் அந்த ஏட்டில் இருந்து குர்ஆனை எடுத்து முதலாவது வானத்துக்கு இறக்கினான். கட்டம் கட்டமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். மலைகள் சுமக்க மறுத்த அந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தில் சுமத்தாட்டினார். சும்மா நினைச்சீங்களா குர்ஆனை? சாதாரணமா நினைத்தோமா குர்ஆனை? எத்தனை குர்ஆன்கள் தூசி படிந்திருக்கிறது. இந்த சிந்தனையோடு குர்ஆனை பார்க்க வேண்டும். இனிமேல் வானத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும், இத்துணை சொன்னேனே வானத்தை பற்றி, அந்த சிந்தனையோடு பாருங்கள். வானத்தை பார்த்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குர்ஆனை பார்க்கும் பொழுது இந்த சிந்தனையோடு பாருங்கள். குர்ஆனை பார்த்தால் நன்மை கிடைக்கும். சகோதரர்களே, மலைகள் சுமக்க மறுத்த குர்ஆனை, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், பினாக்கிள் ஆஃப் டிக்னிட்டி, கண்ணியத்தின் உச்சகட்டம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்தார் குர்ஆனை. குர்ஆனை முதல் சுமந்த அந்த ஏடு எங்க இருக்குது சகோதரர்களே? ஏழாவது வானத்தில் இருக்கிறது. அதுவும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து கொண்டுதான் இருக்கிறது. நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான்.